நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அழகான கவிதையான ஒரு டைட்டில். இந்த படத்தை தனுஷ், பொயட்டு தனுஷ், டைரக்டர் தனுஷ், ஆக்டர் தனுஷ், இந்த மாதிரி ஹாலிவுட் ஆக்டர் தனுஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் வந்து இயக்கியிருக்காரு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் அவர் வரல. அவருடைய அக்கா பையனான பவிஷை வச்சு படம் பண்ணியிருக்காரு. அவரே அதில் தெளிவாக போட்டுட்டார், இது வழக்கமான காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா, எங்களுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஜே சூர்யாவுடைய குஷி படம் பார்க்குறவங்க பல பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். எஸ்ஜே சூர்யாவோட பெரிய ஸ்டைலே என்னென்னா, படம் ஆரம்பிக்கும் போதே படத்தோட கதையை சொல்லிடுவார். அந்த படத்தில் வந்து கல்கத்தாவில் இருக்கிற சிவாவும் குற்றாலத்தில் இருக்கிற ஜெனிஃபரும் எப்படி சேர போகிறாங்கன்றதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் நமக்கு அந்த என்னடா கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன போய் உட்காந்து பார்க்கணும், நம்மளை உட்கார வச்சு பார்க்க வைப்பார். அதே மாதிரி தான் தனுஷ் இந்த படத்தில் வந்து இது ஒரு வழக்கமான காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறாரு. லிட்டரலாக குஷி படத்தை மனசில் வச்சு எடுத்தாரான்னு தெரியல, ஆனால் குஷி படத்தை காப்பி அடிக்கலை. அந்த ஃப்ளேவருக்குள்ளே இந்த படம் வரணும் அப்படின்றதுக்காக மெனக்கெட்டிருக்காரு மனுஷன். படம் பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டியராக, அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ ரிச் லுக்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கதையும் வந்து ரொம்ப சாதாரண கதை தான். ஒரு நல்ல அனிகாவும் அதே மாதிரி அக்கா பையன் பவிஷ் 2 பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க. பணக்கார வீட்டு பொண்ணு, இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். அப்புறம் வந்து அனிகாவுடைய அப்பாவான சரத்குமார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்புறம் வந்து கண்டிஷன் போகிறாரு. ஒரு இடத்துல இவனை விட்டுட்டு போகிறான். இதுக்கு இடையில் வந்து பிரியா பிரகாஷ் வாரியர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த எக்ஸ்கிட்ட இருந்து வெட்டிங் இன்விடேஷன் வருது. அதனால் வந்து அங்கே போய் உன்னை விட நான் வந்து உன் கல்யாணத்தினால நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது வந்து திரும்பவும் அவங்களுக்குள்ளே வந்து பழைய கெமிஸ்ட்ரிலாம் ஃபிசிக்ஸாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு, எப்படி இங்கெல்லாம் சேர்றாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்ற யூஸ்வல் ஸ்டோரி தான். பட் இந்த யூஸ்வல் ஸ்டோரியை எவ்வளோ அழகாக, அதே மாதிரி எவ்வளோ காமிக்கலாக, எவ்வளோ காமெடியாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. இன்ஸ்டா பிரபலம் எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே போட்டு விட்டார் தனுஷ். அதனால் தேட்டரில் எவ்வளோ வந்தாலும் இன்ஸ்டாவில் யாராவது ஒரு பிரபலம் உள்ளே வந்தாலே போதும் கை தட்டுறாங்க. தனுஷன் போட்டாலும் கை தட்டுறாங்க, 1 ரூபான்னு போட்டாலும் கை தட்டுறாங்க. பவிஷ் அந்த கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சொல்லிட்டார் போல். அக்கா பையங்கிற டேய் மாமாவுடைய ஒரு 3 படத்தை நல்லா பார்த்துக்க. ஒன்று மயக்கம் என்ன, பெரிய மாமா எடுத்த படம், அது ஒன்று பார்த்துக்க. திருச்சிற்றம்பலம் அந்த படத்தை பார்த்துக்க. திருவிளையாடல் ஆரம்பம் இந்த படத்தை பார்த்துக்க. இந்த 3 படத்தையும் பார்த்துக்க. மாமா படம் எப்படி பார்த்து மாமா என்ன பண்ணுறனோ அதை அப்படியே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாரு போல். சரி மாமான்னு இந்த பையனும் மண்டே ஆட்டிட்டாப்புல போல். படம் முழுசு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தனுஷ் சின்ன வயசு தனுஷ் பண்ண மாதிரியே தான் இருக்கும். லுக்கு வயசு, பேச்சு, ஸ்டைலு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதில் தனுஷோடைய ஒரு பெரிய சூப்பர் மூவ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி நெடுறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் செல்வராக வந்து இவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காருன்றதை தனுஷே சொல்லியிருக்காரு இல்லையா. இங்கே அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணம், ஏன்னா அக்கா பையன் வேறு, என்ன இருந்தாலும் மலைக்கு போனாலும் மாமச்சினை வேணும்ல. அதனால் அந்த பாசங்க என்ன பண்ணிட்டார், எக்ஸ்பிரஷன் வரலைன்றது ரொம்ப கோவப்படாமல் கண்ணாடியை மாட்டிக்கடா அப்படின்னு சொல்லி கண்ணாடியை மாட்டி விட்டார். ஸோ இப்போ என்னன்னா, வேற உள்ள கண்ணாடியை போட்டோம்னா கண்ணில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்காங்கிறதுலாம் தெரியாது. ஓகே, இதுக்குள்ளேயே அந்த கதையை கொண்டு போடா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டார். அது ஒரு ஸ்மார்ட் மூவ். படம் பார்க்கும்போது நமக்கு அது தோணாது, பட் டெக்னிக்கலி வந்து அது நல்ல மூவ். படம் பார்க்கும்போது நமக்கு முன்னாடி ஜோதியா வந்து லாங்குவேஜ் தெரியாமல் வந்து முகபாவனைகள்லேயே வந்து அந்த கேரக்டரை கடத்திட்டு போவாங்க. அதே மாதிரியே இங்கே வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் ஒன்று பண்ணியிருப்பார், நல்லா இருந்துச்சு. அனிகா சுரேந்திரன் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்கள்ட்ட இருந்து. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருப்பாங்க. என்ன அழகு தேவை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு சாப்பாட்டு பைத்தியம் எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னதான் பணக்கார வீடாக இருந்தாலும் ஒரு வீட்டு சாப்பாட்டுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2K கிட்ஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லாமே வந்து எல்லாம் ஈஸியாக கிடச்சிருது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எப்படின்னா அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிச்சுருக்கோம் இல்லையா. இந்த படம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசலை. 2K கிட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் லவ் இருக்குது, பட் டெக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போனாலும் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னமோ சேம் தான். ஆனாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்த லைஃபுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய மியூசிக் ஜிவியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா மனுஷன் கொஞ்ச நாள் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி போய் உட்காந்து வெட்டி அவர் குழப்ப கொடுத்து விட்டார். இங்கெல்லாம் வந்திருந்தாருன்னா நேரம் ஒரு 10 நேஷனல் அவார்டு வாங்கியிருந்திருப்பார். அவர் தேவையில்லாமல் நடிக்க போகிறேன்னு போயிட்டு வரிசையாக பாருங்கள், லக்கி பாஸ்கர் எடுத்துக்கலாம், மரண் எடுத்துக்கலாம், ஹிட்டு மேலே ஹிட்டு பாட்டு. இந்த படத்துக்கு ஹிட்டு பாட்டுலாம் வேறு லெவலில் தெரிக்குது.
விஷுவல் இந்த ஆர்ட் டைரக்டர் எங்கேயா இருக்க, உனக்கு கண் எடுத்து முத்தம் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆர்ட்டு. சங்கர்லாம் வந்து கேம் சேஞ்சரில் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணார், நமக்கு என்ன மாதிரி பிரம்மாண்டம் தோணுச்சா? இந்த படத்தில் வந்து பாருங்கள், அவ்வளோ கிராண்டியரான ஒரு பிரம்மாண்டம். உண்மையிலேயே வந்து தனுஷ்க்கு எப்படி இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாமே விஷுவலி வந்து ஸ்டன்னிங்காக இருக்கும், பாடல்கள் எல்லாமே வந்து செட் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே. ஓவராலாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 2K கிட்ஸுக்கான லவ் ஸ்டோரி. ஆக்சுவலாக போன வாரம் சுசீந்திரன் 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்து அதில் 80s லவ் ஸ்டோரியை சொல்லியிருந்தார். ஒரிஜினல் 2K லவ் ஸ்டோரி அப்படின்னா அது இதுதான். 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷத்துடைய முதல் ஹையஸ்ட் பிளாக் பஸ்டராக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இருக்கிறதுக்கு அதிகவே சான்சஸ் உண்டுன்னு தான் நம்ம நம்புகிறோம்.